வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட 25வது நாள் பயணம் இன்னைக்கு கவுஹாத்திலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ கவுஹாத்திலேருந்து நான் நகோன்ற ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நகோனை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த கவுஹாத்தி என்ன விசேஷம்னா, இங்கே ஒரு காமாக்கியா அப்படின்ற ஒரு சக்தி பீடம் இருக்குது. பிரம்மபுத்திரா நதியில் உமானந்தா கோவில் இருக்குது. கவுஹாத்தியோட ஐஐடி இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருக்கு. அசாமோட கேபிட்டல் தான் இது கவுஹாத்தி. ஆனால் நார்த் ஈஸ்டோட கேபிட்டல்னால் இதை சொல்லிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து தான் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட கம்ஃபர்டபுளாக எல்லாரும் இந்த ஊர்லேருந்து போகிறதுக்கு தான் ட்ராவல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. என்னோட 25வது நாள் பயணம் சிறப்பாக அமையறதுக்கு எல்லாம் வல்ல ஆண்டவன்கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. இப்போ நான் ஒடிசாக்கு அப்புறம் இப்போ தான் அசாம் மேகாலயா பார்டரில் எல்லையில் தள்ளிக்கிட்டு போகிறேன். 2வது இடம் இதுதான். இப்போ நீங்கள் பார்க்குற நான் போகிற ரோடு அசாம், எதிரில் வர்ற ரோடு மேகாலயா. ஓகேங்களா? ஏற்கனவே நான் 1 கிலோமீட்டருக்கு மேலே ஏறி வந்துட்டேன். திருப்பியும் ஏறிக்கிட்டு தான் இருக்கேன். ரோடெல்லாம் சூப்பராக இருக்கு. நாம் இருக்கிறது எம்பி லாட்ஜு. இது வரைக்கும் தங்கின ஹோட்டல்லையே நல்ல நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ண ஹோட்டலு. ஒன்று ஆந்திராவில், அடுத்து நேற்று கவுஹாத்தியில், இன்றைக்கி இந்த ஹோட்டல். எல்லாத்தையும் அடித்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி. இது கவர்மெண்ட் ஆஃபீஸும் இங்கே இருக்குது போல் இருக்குது. அட்டகாசமாக நீட்டாக வச்சுருக்கேன். நகோன் போகிற வழியில் பார்த்தா இந்த மூங்கில்லையே ஒரு போட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. என்ன அழகான வேலைப்பாடு பாருங்கள். இந்த மாதிரி நான் வேறு எங்கேயும் பார்த்ததில்ல தரையில்.